ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கான ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தோன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோமா கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் புரோகிராமா வந்து பார்த்தோன்னா, ஆதார் கார்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இதில வந்து பாருங்க, வொர்க் ஃப்ரம் ஹோமா தான் ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போது. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஜாப்னே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல சேலரி தான். அட்ராக்டிவ் சேலரியா தான் உங்களுக்கு இருக்க போது. ஒரு 25,000க்கு மேல உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் என்ன, சிட்டி என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர்லருந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ, அந்த ஸ்கில்ஸ் வந்து இதில வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ, அதாவது நீங்க 8தா இருக்கட்டும், 10தா இருக்கட்டும், 12த், டிப்ளமோ, டிகிரி, ஸோ பிஇன்னு வந்து என்ன நீங்க படிச்சிருக்கீங்களோ, மினிமம் 8த்லருந்து நீங்க டிகிரி வரைக்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, இந்த லோக்கல் லாங்குவேஜா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னா வந்து இங்கிலீஷும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜெண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலா, ஃபீமேலா அந்த மாரி நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும். இந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் பட்சத்தில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஆதார் கார்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஃபர்தரா உங்களுக்கு என்ன ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இமெயில் மூலியமா தான் தெரிவிப்பாங்க. ஸோ அத ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்ட்டா வந்து இதில அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.